ஹாய் கைஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவரோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து பாலிஷ் வந்து பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுனாக்கா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் வந்து டீப்பான ஸ்க்ராச்சஸ் இருந்தாக்கா அது வந்து பண்ணுறது சிரமம். பட் நம்ம வீட்டில் பெட்ஸ்லாம் வளர்த்தோம்னாக்கா அது வந்து அந்த நகத்தில் சின்ன சின்ன கீறல் போட்டிருக்கோம். நம்மளே சில சமயம் வந்து அந்த டோர் ஹேண்டில் பகுதியெலாம் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணும்போது ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. இது வந்து இது வந்து ஹுண்டாய் கிரிட்டா 2021 மாடல் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கார் வச்சுருந்தீங்க பாலிஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் போடுறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிடுங்க. ரீசனபிளான ப்ரைஸ்லேயே வந்து பண்ணி கொடுப்பாரு. இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடி. ஸோ காரைக்குடி சரௌண்டிங்ஸில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவங்களே வந்து கார் எடுத்து போயிடுவாங்க, வந்து உங்களுக்கு பாலிஷ் போட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸ்கிராட்ச் என்னென்ன ஸ்கிராட்ச் கார்ல இருக்கோ அது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா அந்த பாலிஷ் வந்து எடுத்து இது வந்து ஸ்க்ரப். ஓகே. அண்ட் இது வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு கோட்டிங் கார் ஃபுல்லாமே ஒரு கோட்டிங் கொடுத்துறணும். ஓகே. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஒன்லி 3M தான், பிராண்டட், லோக்கல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஓகே. இது ஒரு கோட்டிங் ஃபுல்லா கொடுத்த பிறகு 3M லக்ஸரி இது பாலிஷ். ஓகே. இதை வந்து வேக்ஸ், இது வந்து வேக்ஸ்னு சொல்லுவாங்க, பிரீமியம் லிக்விட் வேக்ஸ். ஓகே. இதை போட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் நிக்கவே நிக்காது. ஓகே. வலிக்கிட்டு போயிடும். இது வந்து 6 month வரையும் வந்துட்டு அந்த பாலிஷ் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பெயிண்ட் உள்ள போற ஸ்கிராச்சஸ் எல்லாமே நம்மளால வந்துட்டு எடுக்க முடியாது. ஓரளவுக்கு மேல உள்ள ஸ்கிராச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துருவோம். ஓகே. ஸோ நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக பாலிஷிங் மட்டும் பண்ண போகிறோம். ஆமாம், பாலிஷிங்மே வந்து 2 கோட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரப்பிங் பாலிஷ், தென் வந்து பாலிஷ். ஓகே. வேக்ஸ் பாலிஷ். ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்ஸ் மட்டும்தான் போட முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இது வந்து இமீடியட்டா காஞ்சிச்சுன்னா வந்துட்டு வேஸ்ட், அது அப்படியே ஒட்டிட்டு போயிடும். அதாவது இப்போ கண்ணாடிக்கு போறோம்னா கண்ணாடிக்கு மட்டும் ஜஸ்ட் லைட்டா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு முதல்ல வந்து மிஷின் வச்சு போடணும். ஓகே. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா போயிடும். இந்த மாதிரி மேலோட்டமா இருக்கிற ஸ்கிராச்சஸ், ஆமா, ஸ்கிராச்சஸ் எல்லாமே போயிடும். ஓகே, போடுவோமா? என்னன்னா ஜஸ்ட்டு இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் இதை கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக். இது வந்து இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்து மிஷின் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆமாம், கையிலே தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தின்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டீலு, மெட்டல் அந்த மாதிரி வரும். அதில் பிரச்சனை அதில் வந்து மிஷின் போடும்போது நல்லா அந்த ஹெவி வெயிட்டுக்கு வந்து தாங்கும். ஸோ இது வந்து தாங்கவே தாங்காது. இது பாருங்கள், இப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. நம்ம வந்து லைட்டாக கையில் தான் தேய்ச்சோம். என்ன தெரியுதா உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கையில் தான் நம்ம வந்து ரப் பண்ணுறோம். கையில் ரப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மிஷினை போட்டோம் அப்படின்னா இன்னும் ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். ஜஸ்ட் இப்போ வந்துட்டு போட்டோம். இப்போ வந்து ஒரு துணியை வச்சு போட்டுக்கிறேன் பாருங்கள்.
தெரியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருக்கு, அதாவது ஸ்க்ரப்பிங் முடிஞ்சிருக்கு. ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு இப்போ வேக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வேக்ஸ் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ராச்சஸுமே போயிடும்.